ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளோட குட்டி பாப்பாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்பாக்கு முத்தா கொடுங்க. ஓகேவா? அதனால நாங்க வந்து இன்னைக்கு கோயிலுக்கு வந்து போறோம். ஃபுல்லா வந்து ஹாப்பி பர்த்டே வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் மேடம்க்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் இல்ல. எந்த வருஷம்னா பல வருஷம் பர்த்டே கொண்டாடுறியான்னு கேட்பாங்க. இல்ல போன தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த டைம்ல கூட நாங்க இவ்வளவு ட்ரெஸ்லாம் பாப்பாக்கு எடுத்ததே கிடையாது. சும்மா 1-2 அப்படிதான் எடுப்போம். ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வந்து ட்ரெஸ் மாத்தினே இருக்க வேண்டியதுதான். வந்து உங்க பிரகாஷ் அப்பாவோட செலக்ஷன் இந்த ட்ரெஸ். கோயில்ல போய் ஃபுல் வியூ வந்து காட்டுறோம், ஃபுல் லுக் வந்து காமிக்கிறோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வரையும் என்னெல்லாம் பண்றோன்றது இந்த வீடியோல பாப்பீங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். வேறு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம், டைம் வேறு இல்லையா. இன்னைக்கு நைட்டு வந்து எத்தனை மணிக்குமா கேக் வெட்ட போகிறோம்? ஒரு 6:37 அத்தனை மணிக்கெலாம் வந்து கேக் வெட்டிடலாம். இன்னைக்கு பிரியாணி 65 இதில் தான் வந்து நம்ம இன்னைக்கு பாப்பா பர்த்டே ஸ்பெஷலுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இவர் தான் வந்து செஃப் இன்னைக்கு. என்னவா? ஓகேவா? இப்போ வந்து வண்டி பெட்ரோல் போடுறதுக்காக சேத்ராப்பட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தங்க பண்ண ஜி 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 என்னம்மா? இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட். ஃபர்ஸ்ட் பர்த்டேவோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் இதுதான். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. கோயில் உள்ள போய் சாமிலாம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? பின்னாடி திரும்பி காட்டு ஆஞ்சநேயர் வந்து தெரியுறாரு. தலையில போட்ட கிளிப்பை காணோம், பொட்டு காணோம், எதையும் காணோம். இது வந்து ராமர் பாதமா? வாங்க பெருமாளை போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் போலமா, பூஜை நடக்குதுல்ல. சாமி என்னம்மா, சாமிலாம் பார்த்தாச்சா? சாமிலாம் வந்து சூப்பராக பார்த்தாச்சு. பட்டையும் போட்டாச்சு ஆஸ்ரீக்கு. எல்லாம் கலைஞ்சி தலையில போட்ட கிளிப் எல்லாம் காணும். என்ன அதான் தெரியல, கால்ல இருந்து ஒரு யோசனையாவே இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்த பார்த்து உத்து பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி. சரி, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. இது வழியா சாமி வந்து தெரிவாங்க. அதுவும் இந்த தெரியுது பாருங்க, அவ்வளவுதான். இங்க வந்து சுத்தி சுத்தி பெயிண்டிங்லாம் வந்து கதை ராமாயணம் சொல்ற மாதிரி கதை பெயிண்டிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம தான் சொல்லணுமான்னு. விநாயகர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். வந்துட்டு அப்படியே முருகர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு இப்போ அவர் எதையோ சின்ன யோசிச்சுட்டே இருக்குமா, நானே தெரியல. கட்டு சாமி கும்பிடு. நம்ம பிரசாதமா? பிரசாதம் வாங்க போ போ. இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுக்குப்பாங்கன்னு தெரியலையே. போலாம். இன்னைக்கு என்ன சாப்பிட்ற? பொங்கல். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பொங்கல். தென் பொங்கல். அவ்வளோதான். கோயிலுக்கு வந்து சாமி வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஹேர் ஸ்டைல்லாம் என்ன போறதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்தா சிண்டு போடலாம்லம்மா. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா சிண்டு போடல. கிளிப்பு போட்டு அவுத்து விட்டுறா டாடி. சரி, ஓகே. இப்போ வந்து சாமியெல்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு
என்ன பண்ணோம்? பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி பண்றோம். ஆஹா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். இது வந்து ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட்டா, மேடம்க்கு செகண்ட் அவுட். அது மட்டும் இல்லாம இந்த saree கட்டிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியல. இதுதான் வந்து saree. ஓகேவா? இது வந்து நம்ம எங்க சின்னதுறையில வந்து எடுத்தோம். நல்லா இருக்கா? நானே வந்து இந்த சாரிக்கு வந்து ப்ரீ ப்ளீட்லாம் வந்து பண்ணேன். எப்படி பண்றதுன்றது வந்து நம்ம ஊர்ல போய் இன்னொரு வீடியோல வந்து ஈஸியா எப்படி சாரி ப்ரீ ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம சென்னையில போய் வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து சாரி எல்லாம் அவுத்துட்டு நம்ம வந்து திரும்ப எப்படி திரும்ப ஹவுஸ்ல வித்தியாசமா ஒரு டிசைன் வச்சிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு தைங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி வச்சாங்க. அப்படி திரும்ப ஒரு டிசைன். இது வந்து பேட்ச் ஒர்க் டிசைன். ஆரி ஒர்க்லாம் கிடையாது, சும்மா நார்மல் பேட்ச் ஒர்க் தான். இங்க வந்து ஒரு ரவுண்ட் வச்சு அழகா சூப்பரா. ஏதோ 650 தான், 600 தானே, 650 இந்த ஸ்டிச் பண்றதுக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யாஸ்வி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற வீடியோ பார்க்கலாம். அப்பாடி ஒரு வழியா வேலைலாம் முடிஞ்சுமா. ஆமா, கோவிலுக்கு போயிட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து வீட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சங்கீதா அக்கா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. பார்த்தால ஆமா, இன்னைக்கு வந்து செஃப் வந்து இவர் தான். அதனால பிரியாணிக்கு ஆனியன், அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லா வேலையும். ஆமா, அப்புறம் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கம்மா, நீங்க ட்ரெஸ் எடுக்க வந்து ஏன் உங்க அண்ணா சங்கீதா வினத்தை வந்து கூட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது ஏன் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்துட்டு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கவே போனோம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒர்க் இருந்துச்சு, அதனால அவங்களால வர முடியல. அதான் ரீசன். நாங்கள் வந்து கூப்பிட்டு தான் போனோம், அவங்கள மட்டும் கூப்பிடாமல் போயிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து இங்கே வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாம்லாம் பிளானிங்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கவே வந்து. அங்கே பாருங்க, அவர் ஒரே ஆட்டம் உள்ள பட்ட பொறுமை. இப்போ என்ன தக்காளி கட்டிங்க சில பண்ண ஹாய் சொல்லு. அடுப்புலாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சா. இப்போ வந்து பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் கிரேவி, ரைத்தா, இதெல்லாம் வந்து இன்னைக்கு சமைக்கிறோம். இன்னைக்கு கட்டிங் வேலையிலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இவரே சமைச்சிடுறாராம். நான் வந்து 65 ரெடி பண்ணிட்டேன், அடுத்தது கிரேவிக்கு வைக்கிறேன். ஓகே 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 சரி, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வச்சிட்டேன். இதை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் பிரியாணி வச்சுக்கலாம். இன்னும் வந்து மாலதி அக்காலாம் வரல. அவங்க வந்து ரத்துஷ்ணா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஓகேவா? நம்ம வந்து பிரியாணியை சமைக்கும் போது காட்டலாம். என்னம்மா விளக்கு சமைக்கிற போல அடி பிடிக்குதா? கரெக்டாக தான் இருக்கு. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு பிரியாணி? எல்லாம் வதங்கிடுச்சா? என்ன மசாலாலாம்? பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரெட் சில்லி. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டுட்டீங்களா? கேள்விப்பட்டேன். நல்லதா இருக்கும். 4 கிலோல 4 கிலோ பிரியாணி, 1 கிலோ 65, அரை கிலோ சிக்கன் குருமா. இன்னைக்கு தான் பிளான். நீ சிலிண்டர் இங்கே எடுத்துட்டு வந்துட்ட, ஒரு சிலிண்டர் தான் இருக்கு, இன்னும் 65ம் போடல, அப்புறம் கிரேவியும் வைக்கிற. இது ஆமா, இது கடகடன் ரெடி பண்ணு. அவ்வளோதான். பண்ண தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டா முடிஞ்சுச்சு. ஆமா, அவ்வளோதான், முடிஞ்சிடும் பிரியாணி. என்ன படுத்துட்டுலாம் இருக்கு? என்னம்மா என்ன சொன்ன? அப்பா அந்த கண்ணாடியில் நான் தெரியுறேன். இது வந்து நம்ம பர்த்டேக்கு எடுத்தோம்ல, என்னோட பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ் வந்து இது. ஆனால் இதுக்கு வந்து பிங்க் கலர் வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்கேன். பிங்க் பேண்ட்டு, பிங்க் ஷாலு. ஆனால் வந்து அது ஸ்கை ப்ளூ கலருக்கு பிங்க்னு எடுக்கும் அப்படின்றதால இந்த டாப்புக்கு இந்த பேண்ட் வந்து மேட்ச் ஆகும். நீ ரெடி போல? ரெடி. தம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணணும். கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும்.
திறந்து பாரு. செங்கல்லாம் வச்சு தம் கட்டி இருக்க பாரு. ஐயோ பிரியாணி நல்லா வரணும். தண்ணிலாம் இல்லை, தண்ணிலாம் இல்லை, இறக்கி வச்சு போடுமா 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 போய் ட்ரெஸ் போட்டு வரலாமா? ஓகே வாங்க போய் ட்ரெஸ் தான் மேக்கப் பண்ணிட்டு வரலாம் பாப்பாக்கு. அவ்வளோதான், பாப்பா வந்து சூப்பரா வந்து லெஹங்கா போட்டு ரெடி ஆயிட்டாங்க. இதுதான் வந்து பாப்பாவோட பர்த்டே லுக். ஆமா, கேக் கட் பண்ற வரைக்கும் அழுவாம இருந்தா போதும். கொஞ்சம் கசகசன்னு இருக்கா, அதனால அழுவுறாங்க. வேணாம் வா, அதுதான் போலாம் வா. நின்றோம், அது ஓதனா கூட நிக்காது, காத்து வராது. ரெண்டு ஏத்து போதான், ரெண்டாவது பர்த்டே தானே. எடு எடு. அதெல்லாம் நினைச்சேன். குட்டி பொண்ணு யாஷி, குட்டி பொண்ணு யாஷி, ஹாப்பி பர்த்டே. சூப்பரா இருக்கு. அம்மா போட்டுடலாம். பாப்பா பக்கத்துல பாப்பா பக்கத்துல போமா. நீ வெட்டி இங்க போமா. நீங்க ரெண்டு பேரும் கேக்குறீங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் வெட்டுறது யார் வெட்டுறதுன்னு. நம்ம கேக் போட்டுருந்தா ஆர்வமா இருக்கு. கேக் நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. கையில அப்படியே கொஞ்சம் கொடுமா, வாங்காது. கொடுங்க ஊட்டுங்க. ஊட்டிட்டியா? செய்யலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. ரெடி வச்சா மேல அதுல போய் கேக்
பாப்பா சைக்கிள் பொங்க வைக்க எடுத்துமா நீங்க அது என்ன பாப்பா துணி நீ சாக்கார் அவரே கட்டு சைக்கிள பார்த்துட்டு அழுவுறாரு. Happy birthday, Yashmi. சாப்பிடல என்ன பண்றது அப்படிதான் யாஷ்வியோட பர்த்டே வந்து நாங்கள் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.